சரி, இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம். உலக கல்வியில மக்கள் இருக்கக்கூடிய கொஞ்சம் வேக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க. பாலஸ்தீன்ல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு குண்டு போடுறான். நமக்கு அப்படிலாம் இல்லை, அதை விட நல்லா தான் இருக்கிறோம். கொஞ்சம் வேக்கிறத கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க. இப்ப முஸ்லிம்களுக்கு மத்தியில உலக கல்வியினுடைய நிலை இப்படி இருக்குது. சரி, தீனுடைய கல்வியை எடுத்து வந்தோம். தீனுடைய கல்வியை கொடுத்ததற்கு பிறகும் இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய வாலிபர்கள் நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, வேலையில்லா திண்டாட்டம் முஸ்லிம் இளைஞர்களுக்கு மத்தியில் அதிகமா இருக்கு. நிறைய பேர் வீட்டில் வந்து சும்மாவே இருக்கிறான். ஒரு டாக்டர் எத்தனை வருஷம் அவர் படிக்கணும்? 5 வருஷம். 5 வருஷம் அவர் MBBS படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? MDக்கு படிக்கணும், அல்லது ஃபேமிலி மெடிசன் படிக்கணும், அல்லது வேற ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் படிக்கணும்னா அதுக்கு இன்னும் கொடுக்கணும் காசு. இன்னும் அவரு நேரத்தை கொடுக்கணும், காசையும் கொடுக்கணும். அதுக்கு ஒரு 1 கோடி, இதுக்கு ஒரு 1 கோடி, இதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் பிராக்டிஸ், அது ஒரு 7 வருஷம். 5 5 2 5 2 7 திரும்பி ஒரு 7 14 வருஷம் கொடுத்ததுக்கு பிறகுதான் அவர் ஒரு இடத்துல பிராக்டிஸ் பண்றதுக்காக வேண்டி உட்கார முடியும். அவர் ஒரு இடத்துல பிராக்டிஸ் பண்றதுக்காக வேண்டி உட்கார முடியும். தமிழகத்தில் மட்டும் மக்கள் தொகையை விட அதிகமாக டாக்டர்கள் இருக்கிறாங்க. கொத்தனார் கிடைக்கிறது கஷ்டம், டாக்டர் கிடைக்கிறது ஈஸி. சித்தால் கிடைக்கிறது கஷ்டம், இன்ஜினியர் கிடைக்கிறது ஈஸியா இருக்கு. தமிழகம் அந்த அளவிற்கு என்ன செஞ்சிருக்கு? கல்வியில மேம்பட்டு இருக்குது. ஆனா முஸ்லிம்களிடத்துல இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, முன்னால் உள்ள நிலைமைகளை விட இப்போ தமிழகத்தில் முஸ்லிம்களுடைய நிலை நல்லா இருக்கு. இருந்தாலும் முஸ்லிம்கள் கல்வியில் பின்தங்கிய ஒரு நிலை. அவர்களிடத்துல, வாலிபர்களிடத்துல ஏற்படக்கூடிய ஒரு சிந்தனை மாற்றம். ஏண்டா நம்ம இப்படி இருந்துகிட்டு இருக்கிறோம், எதையாவது செஞ்சிடலாமே அப்படின்னு அதை பத்தி நான் அடுத்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல உங்களுக்கு சொல்றேன். இப்படி இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் தூக்குங்க மேல. சரி, இப்படியெல்லாம் இருக்கிறதுக்காக வேண்டி தீனுடைய கல்வியை கற்ற ஆலிம்கள், கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், பள்ளிவாசல்ல வேலை பார்க்கக்கூடிய இமாம்கள், இவர்கள் எல்லோரும் உலக கல்வியையும் இதுக்கு எந்த வகையிலும் பாதிப்படையாத அளவிற்கு தன்னகத்தை கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அமைப்புல தான் ஜம்மியத் ஓபன் ஸ்கூல். உலக கல்வியும் எடுத்துக்கிறோம், அதே சமயம் எதுக்கு இடைஞ்சல் வந்துடக்கூடாது. மதரசாவினுடைய கல்விக்கோ இமாமத்துக்கோ தர்சுக்கோ என்ன செஞ்சிடக்கூடாது, இடையூறு வந்துவிடக் கூடாது. இதற்காக வேண்டிதான் ஜம்மியத் ஓபன் ஸ்கூல் ஒன்னு ஆரம்பிச்சிருக்கு. மேல தூக்குங்க. இது ஆரம்பிச்ச வருஷம் பிப்ரவரி 2021ஆம் ஆண்டு. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சரி விடுங்க, நான் இதுல பாக்குறேன். சரி, வரக்கூடிய காலங்களில் அரசு எப்படி கொண்டு வர அப்படின்னா, பள்ளிக்கூடத்தினுடைய சர்டிபிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்க இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக கணிக்கப்படுவீர்கள். 8வது படிச்சுட்டு மதரசால கொண்டு போய் சேர்த்துட்டோம், அவர் அப்படியே ஓதுனாரு, இமாமத்துக்கு வந்தாரு, கல்யாணம் முடிச்சாரு, பிள்ளை குட்டியை பெற்றாரு, பேரம்பேத்தி எடுத்தாரு, அதோட மூத்தா போயிட்டாரு, எல்லாம் முடிஞ்சது. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆதார் கார்டு கேட்கிறான், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆதார் கார்டு கேட்கிறானா இல்லையா? எங்க போனாலும் ரேஷன் கார்டு கேட்கிறான். இதே மாதிரி ஒரு நிலையை கொண்டு வர போறான். தங்களுடைய
பதிவேடுகளை சரியாக வைக்கவில்லை என்றால் அவர்கள் இந்தியர்களே கிடையாது, முஸ்லிம்களுக்கு மட்டும் ஒன்று கொண்டுறோம். இது பிஜேபி கவர்மெண்ட் வந்தாலும் நடக்கும், காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தாலும் நடக்கும். முதல்ல இது கொண்டு வந்ததே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். இந்திய அரசின் குடிமக்கள் என்று நிறுவுவதற்காக வேண்டி எதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா, என்னுடைய எல்லா சர்டிபிகேட்டையும் கொடுக்கணும். நான் எப்ப பிறந்தேன், டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட், நான் ஸ்கூல்ல படிச்சது, எது வரைக்கும் படிச்சிருக்கிறேன் அந்த சர்டிபிகேட், எங்க அத்தா இந்த நாட்டில் தான் வாழ்ந்தாரு, இந்த ஊர்ல தான் வாழ்ந்தாருங்கிறதுக்கு ஆதாரம், எங்க அத்தாவுடைய அத்தா, எங்க தாதா இங்கதான் இருந்தாரு, இது எல்லாத்தையும் கொடுக்கிறது யார் மேல கொண்டு வந்து திணிக்க போறோம் அப்படின்னா முஸ்லிம்கள் மீது மட்டும். பாவா, நல்ல செயலா இது. முஸ்லிம்கள் மீது மட்டும் திணிக்க போறான். இப்ப இதை எப்படி நம்ம கொண்டு வர, இதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம்? எந்த ஒரு அரசு வேலையாக இருந்தாலும் ஸ்கூல் சர்டிபிகேட்டை கட்டாயமாக்க போறான். பாஸ்போர்ட்டுக்கு கட்டாயமாக என்ன வேணும்? 10th சர்டிபிகேட் வேணும். ஒரு டிரைவர் லைசன்ஸுக்கு என்ன வேணும்? 10th சர்டிபிகேட் வேணும். இப்ப நான் மதரசாவில் ஓதுன, இமாமத்தில் இருந்தேன் என்ற சர்டிபிகேட் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதையெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா மேல அடுத்த இதை தூங்க, இதையெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா இப்ப மதரசாவினுடைய அமைப்பை அப்படியே வச்சுக்கிட்டு இதுலயே நம்ம இந்த சர்டிபிகேட்டை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் ஜம்மியத் ஓபன் ஸ்கூல். இது எப்படி செயல்படுகிறது?